ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்கள் சகி. இது உங்கள் தேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு மிருகனோட லைஃப் ஜேர்னியை பற்றி தான். ஆமாம் மக்களே, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஜாம்பி தான். அந்த க்யூட்டான ஜாம்பி தான் நம்ம படத்தோட ஹீரோ. க்யூட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பழைய பாலடைஞ்சு போயிருக்கிற ஒரு மெடிக்கல் கம்பெனி மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு டயாபெட்டிக் மருந்து கண்டுபிடிச்ச கம்பெனினும் அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் ஆனதுனால இப்போதைக்கு அது வந்து லாக்கில் இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒருத்தன் வித்தியாசமாக எந்திரிச்சு வரான். அதோட அந்த சீன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு கார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நிற்கிது. அந்த காரோட டோரை தட்டி ஒரு முக்காடு போட்ட பேய் மாதிரி ஒருத்தர் கதவை தட்டுறான். அவரும் என்னடா இதுன்னு திறந்து பார்க்க அந்த கேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன். என்ன தம்பி, உங்கள் கார் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு நான் வந்தேன், இப்படி பயந்து போய் என்ன பார்க்குறீங்களே அப்படின்னு அவர் ரியாக்ஷன் கொடுக்க, அவருக்கு என்ன குழப்பம்னா, நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நம்ம ஒரு ஃபோன் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, இவன் எப்படி வந்தான் அப்படின்னு. என்ன காரணம்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆக காரணமே இந்த ஹீரோனோட அண்ணன் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேமிலியே ஒரு தில்லாலங்கடியான ஒரு ஃபேமிலி தான். இந்த காரை நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க அண்ணன் டோ பண்ணி காரை கூட்டிகிட்டு போக, அடுத்த நாள் காலையில் காரை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கிளம்புறவங்க கிட்ட மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டு மாதிரி பெரிய லிஸ்ட்டு ஒன்று கிடைக்கிது. என்னடா இது, பஞ்சர் தானடா அடைக்க வந்தேன், இது இன்னும் சொத்தே எழுதி வாங்குற மாதிரி பில்லு போட்டிருக்கே அப்படின்னு அவரும் முழிச்சிட்டு நிற்க, ஒழுங்காக இதை கெட்டு தம்பி அப்படின்னு அவரும் பார்க்குறாரு. அது இந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. கரெக்டாக ஒரு மண்பட்டியோடு எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்து அந்த ஆள் பயந்தே போய்ட்றான். குடும்பமே இப்படி தான் போல, நம்ம பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்ல, ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இது இந்த ஃபேமிலியோட இன்ட்ரோ போயிட்டே இருக்க, நம்ம ஹீரோவோட என்ட்ரி அதே வில்லேஜில். அவர் என்னன்னா ஒரு ஜாம்பி. பயங்கர பசியில் சுற்றிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ரெண்டு லேடி எதிர்த்தால வராங்க. சரி, இவங்கள தான் நம்ம இன்னைக்கு நாஸ்தாவாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நினச்ச நம்ம ஹீரோ கிட்ட போனால் சீரியல் கதையை பேசிட்டு ஹீரோவை கண்டுக்காமல் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துட்டு குட்டி பசங்களையாவது பிடிச்சி சாப்பிட்லான்னு பார்த்தா அதுங்க என்னன்னா கல்லை தூக்கி அடித்து விளையாடுதுங்க. அப்படியே குழம்பி போயிருக்கிற நம்ம ஹீரோ எதிர்த்தாக்கில் பார்த்தா நாயே விரட்ட ஆரம்பிச்சிருது. அவரோட தோற்றத்தை பார்த்து விட்றா அப்படின்னு எடுத்து ஓட்டத்தில் ஒரு ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ட்ரி. அவரோட கேங்கு கூட சேர்ந்து சீட் விளாண்டுட்டு இருக்க, அங்கே ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்க வெளியில் வந்து பார்க்குறாரு. நாய் குலைச்சிட்டே இருக்கு. சரின்னு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே நின்றுட்டு இருக்காரு. திரும்பி பார்த்த நம்ம ஹீரோவை பார்த்து, அவரா இது போய் திருட்டு பையதான் போலன்னு கையில் இருக்கிற கம்பு எடுத்து அடிக்க, நம்ம ஹீரோ இருக்கிற பசியில் பாஞ்சு அவர் மண்டையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாரு. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வர நாயை பார்த்த ஹீரோயின் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட இன்னொரு அண்ணன் என்ட்ரி. எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வராரு போல். தங்கச்சியை பார்த்து பாசத்தில் தங்கச்சி அப்படின்னு கூப்பிட, அவங்க என்னென்னா இவரை கண்டுக்க கூட இல்லை, எடுத்தோன்னு ஓட்டோன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருங்க என்னென்னு ரியலைஸ் பண்ணுறாருன்னா, பின்னாடி நாய் ஒரு ஜாம்பி இந்த ரெண்டும் துரத்திட்டு வருது. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரில அது ஒரு ஜாம்பி அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் அப்படி தான் குழந்தைத்தனமாக தான் இருப்பார். அதனால தான் ஓடுறான்னு நினச்சி இவரும் கூட பின்னாடியே ஓட, கரெக்டாக அந்த டைம் நம்ம ஹீரோனோட ஃபஸ்ட் அண்ணன் ட்ரக்கை வச்சு நம்ம ஜாம்பி ஹீரோவை அடித்து தள்ளிடுறாரு. 3 பேர் சேர்ந்து குடும்பமாக போய் எட்டி பார்க்க நம்ம ஹீரோவா ஒன்றுமே ஆகலை. அவர் ஜாம்பி இல்லை, அவருக்கு என்ன ஆகும்? ஆனால் இது நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது. என்னடா இவன் அடிச்சு தூக்கி அர்னால்டு மாதிரி நிற்கிறான் அப்படின்னு விசித்திரமாக பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி சாரி தம்பி, தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அண்ணன் சொல்ல, ஒரு உருமலை போட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட ஃபேமிலியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த மெக்கானிக் அண்ணன் இருக்காரு. டேய் செத்து கித்து போலடா, ஆனாலும் போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, நான் மட்டும்தாண்டா அந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் ஊருக்குள்ளே வச்சு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற அந்த டைமு வீட்டில் சைரன் சவுண்ட் கேட்க அள்ளு விட்டுருது இவருக்கு. போலீஸ் தான் வந்து பொறுக்கி குடும்பத்தோட வலிச்சு வாரின்னு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட என்ட்ரி. ஏன்னா அவங்க அப்பாவை தான் ஜாம்பி கடிச்சிருச்சுல, உடனே பேண்டேட் போட்டு அவர் கீழே இறங்கி வராரு. அப்பாகிட்ட கேட்டால் அந்த மாதிரி ஒருத்தன் கடிச்சிட்டான்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக, அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஃபீவர் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போவுமே இவங்க கூட ஸ்டே பண்ண மாட்டார். ஒரு மாதிரி ஒரு ஹவுஸ் குட்டி, அதுக்குள்ளே தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு அங்கே தான் இருப்பார். அங்கே தான் பாய்க்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர்ஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாமே ஒட்டியிருப்பார். அன்னைக்கு நைட்டு அவ்வளோ ஃபேன் ஓடியும் ஸோ என்னோட அப்பாவுக்கு அப்படி வேர்த்து கொட்டும். ஏன்னா ஜாம்பி கடிச்சதுனால அதோட அந்த இன்ஃபெக்ஷன் அவருக்கு பரவிட்டே இருக்கும். அந்த நைட் டைமு குளிக்கிற சவுண்டு குலைச்சிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்த ஹீரோயின் அவங்களோட குடோனுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் முயல் வளர்த்துட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பிள்ளைக்கு காலையிலேருந்து பசி ஒன்றுமே இல்லை. கடைசியில் காய்கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஜாம்பியோட நிலைமையை பார்த்தீங்களா? ஹீரோயின் பின்னாடியே தாத்தா வர, மொத்த குடும்பமும் வருது. எல்லாரும் சேர்ந்து தாத்தாவும் சொல்லிடுறாரு, இவன் தாண்டா என்னை கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அட்டாக் பண்ணுற அந்த டைம் ஒரு கம்பியில் போய் ஹீரோ சொருகிடுறாரு. ஆனால் செத்து போயிடுவான்னு நினச்சா அவர் அதுலேருந்து அப்படியே உயிரோடு வந்துடுவாராம். குடும்பமே என்னடா இவன் விசித்திரமாக இருக்கானடா,
நீ அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடி ஒரு கதவை பூட்டிட்டு அது வழியாக பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை அஞ்சலி பாப்பா மாதிரி நடந்து வராரு கையை காலை நீட்டிக்கிட்டு. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறாரு ஜாம்பியோட மூவி பார்த்துட்டு எல்லாத்துட்டுமே சொல்கிறாரு இதுதான் ஜாம்பி, அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அப்பாவையும் இவன் தானே கடிச்சான், ஒருவேளை இந்த மனுஷனும் ஜாம்பி ஆயிடுவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயினோட அண்ணி கையில் இருக்கிற பேன் எடுத்து மாமனார் மண்டையில் ஒரே அடி தூக்கி வேனில் போட்டுடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஜாம்பின்னா என்ன, அது கடிச்சா எப்படி இருக்கும், நான் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட அப்பா வீட்டுக்குள்ளே வர கொட்டாவி விடுறதுக்கு வாயை திறந்தா ஜாம்பியாக தான் மாறிட்டாரு போல நினச்சி ஹீரோயினோட அண்ணன் அப்பாவை அடிக்க இப்படி காமெடியாக அந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அன்பான மனசு, அதனால் க்யூட்டாக இருக்கிற நம்ம ஜாம்பிக்கு போயிட்டு முட்டைக்கோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போய் உட்காடுறாங்க. அங்கே அவங்க முட்டைக்கோசை கொடுத்துட்ருக்கு, அவங்களுக்கு பின்னாடியே அவங்க அண்ணி வில்லத்தனமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பல்லு இருந்தால் தானடா நீ எல்லாரையும் கடிச்சு ஜாம்பியாக்குவேன், இந்த பல்லே உனக்கு இல்லைன்னா அப்படின்னு டென்டிஸ்ட் மாதிரி யோசித்து ஃபுல் பல்லையும் பிடுங்கிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே அப்போ தெரியாது. இப்போ ஹீரோயினோட அப்பா நடந்து வந்துட்டுருக்காரு, அவரை சுற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் டே எப்படா இப்படியான ஃபேர் அண்ட் லவ்லி எதுவும் போட்டு தொலைச்சியா, பல நைட்டியடா மொசைக் மண்டையா அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இவர் நான் எப்பவும் போல தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது ஆளே ஆள் மாறி போய் இருக்கிறது. ஆமாங்க, யங் ஆகிட்டார் அவர் ஜாம்பி கடிச்சதால. ஜாம்பி கடிச்சா ஒன்று செத்து போவாங்க இல்லைன்னா ஜாம்பி ஆவாங்க, இவர் என்னென்னா வித்தியாசமாக யங் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டே எனக்கு வேற கல்யாணம் வச்சுருக்கேன்னு சொன்னல, கொஞ்சம் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் மச்சான் அப்படின்லாம் ஐடியா கேட்க நான் வேணா உனக்கு காசு கூட தந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லவும் தான் இவருக்கு போச்சே, காசுனா தான் அந்த குடும்பமே வாய திறக்குமே, சரிடா அப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன், சீக்கிரட்டாக காசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இடையில இந்த ஹீரோயினோட ரெண்டாவது அண்ணன் சொன்னேன்னே மணி மைண்டடு, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஜாம்பி ஒரு ரிசர்ச் சென்டரில் விற்றா இன்னும் நமக்கு பைசா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு கோசையும் கொடுத்து காரில் அடித்து கூட்டு போயிடுறான். வழியிலேயே போலீஸ்கிட்ட மாட்ட பிடிச்சி வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் இவன், என்ன இவனை ஏன் கடத்திட்டு போகிற, இப்படி எல்லாமே விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி வந்து அங்கேருந்து ஜாம்பியும் கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா என் செல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ சாப்பிடவே மாட்டேன்றாரு, என்னன்னே தெரில. சரி சாஸ் எதுவும் ஊற்றி கொடுத்து பார்ப்போம், ஊற்றி கொடுத்து பார்த்தா வாயில் வச்ச மாதிரியே இருக்கே தவிர அவர் சாப்பிடவே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாயில் பல்லே இல்லை. நான் அப்போ அதை சொன்னேன்ல அவங்க அண்ணி பார்த்த பார்வையே சரியில்லைன்னு அவ்வளோ பல்லையும் டென்டிஸ்ட் மாதிரி பிடுங்கி விட்டாங்க. பாவி, நான் அவன் பல்ல வச்சு அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தேனே, இப்படி பண்ணிட்டியே, இப்போ அவன் பைசாவோட வருவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சரி நம்ம செட்டு பல்ல ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமு அவங்க ஃப்ரெண்டு மட்டும் வராமல் அவர் மொத்த கேங்கையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. என்ன பண மழை தான், எல்லாருமே கையை நீட்ட சாசை ஊற்றி நம்ம ஜாம்பி எல்லார் கையும் பல்லு செட்டை வச்சு கடிக்கன்னு பைசா கொட்டுன்னு கொட்டுது. இப்படி கல்லா கட்டின சந்தோஷத்தில் குடும்பமே இருக்க நைட்டோட நைட்டாக ஹீரோயினோட அப்பா நாமத்தை போட்டு ஹவாய்க்கு கிளம்பிடுவார் பைசாவெல்லாம் தூக்கிக்கிட்டு. காலையில் சோகத்தில் உட்காந்துருக்கிற குடும்பம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்போ அந்த டைம் வீட்டு வாசலில் கூட்டமாக வந்து நிற்க எல்லாரும் எங்களையும் எங்காக்குங்க, நாங்கள் எவ்வளோ காசு வேணாலும் தரோம் அப்படின்னு, இந்தோ பாடுற அடுத்த பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஜாம்பியை கூப்பிட்டு எல்லாரையும் கடிக்க வச்சு கல்லா கட்டுது இந்த குடும்பம். பெட்ரோல் பல்கெல்லாம் புதுசாக ரெனோவேட் பண்ணி நம்ம ஹீரோவையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறமா அந்த ஜாம்பியை கொண்டு போய் விற்றுடலான்னு சொல்லிட்டு சின்ன அண்ணன் பிளான் போடுறது தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாம்பி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற நம்ம ஹீரோயின் ஜாம்பியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு, இங்கே இருந்தால் இவங்கெல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, இவங்க கூடலாம் நீ இருக்க வேணாம் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையே விட்டுட்டும் போகிறாங்க. இந்த சீனில் தான் படம் இன்னுமே சூடு பிடிக்குது. என்னென்னா ஒரு தாத்தாக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எங்கே இருப்பார்ல அவருக்கு கல்யாணம் நடக்குது. அங்கே என்னன்னா ரிங்கு மாற்றிட்டு திரும்பும்போது தான் தெரியுது அவருமே ஜாம்பி ஆகிட்டாருன்னு. மொத்த கும்பலையும் கடிச்சு துப்ப அங்கே பெரிய கலவரமே ஆகுது. ஊர் ஃபுல்லாக ஜாம்பி பரவுது. அடுங்கின இவங்க குடும்பத்தோட சேஃப் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்க அந்த டைமு நம்ம ஹீரோயின் தப்பிக்க விட்டாங்கல்ல, யார்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் தப்பிக்க விட்டாங்களோ அவங்க கையிலேயே ஹீரோ சிக்கிறாரு. அந்த சின்ன அண்ணன் கையில் சிக்க, வாடா செல்ல குட்டி ஒன்றா தாண்டா தேடினேன், போயிட்டு ஜூஸ் கீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவனை நம்மளே வச்சுக்கலான்னு பார்க்க அங்கேயும் அவர் ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்ணுறதை பார்த்து பதறி ஓட எல்லாம் காமிக்கிறாங்க. எப்படி அவன் சொல்லி கொடுத்தான் ஜாம்பிகிட்டேருந்து தப்பிக்கணும் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் யோசிச்சு இட்லி சட்டி எடுத்து தலையில் கவுத்துறது, குண்டான் எடுத்து வயிற்றில் கட்டுறது, இப்படின்னு ஜாம்பிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணி வீட்டில் ரெடியாக இருக்காங்க. சுற்றி ஜாம்பிஸ் ரவுண்டுக்கு எப்படியாச்சும் வீட்டிலேருந்து தப்பிச்சு அந்த கேரவன் மாதிரி ஒரு வீடு இருக்குல்ல அங்கே போகலான்னு பிளான் பண்ணி எல்லாரும் அந்த செட்டப்போடைய நவுண்டு கூரை மேலெல்லாம் ஏறி அங்கே போய் சேர்றாங்க. அந்த டைமு நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கார்ல அவர் பெட்ரோல் பல்கை நோக்கி கார் எடுத்துகிட்டு வராரு. வந்தவர் வெடியில் உள்ள ராக்கெட் எல்லாமே சேர்த்து வச்சு பெரிய ஹாலிவுட் பட ஹீரோ மாதிரி ஊழ்ந்து நிற்கிற சாம்பிஸ் மேலெல்லாம் பிடிச்சு தள்ள
அப்புறமா அங்கேருந்து ஓடி வந்த ஹீரோவோட தம்பி, நீயும் நானும் ஜாம்பி மாதிரியே நடித்து இங்கேருந்து நம்ம நகண்டு போயிடலாம், அதுக்கப்புறமா அண்ணியை சேஃப் ஆக்கிடலாம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாம்பி மாதிரி நடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது அவங்கக்கிட்ட சாவியே எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. காரணம் சாவி எடுக்க கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினோட அன்னைக்கு பிரசவ வலி வந்துருச்சு, சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா ஜாம்பியும் திரும்பி போக ஹீரோவோட அண்ணனை எல்லா ஜாம்பியும் சுற்றி வளைக்குது. எடுத்துகிட்டு கிளம்ப நம்ம ஹீரோயினா காருக்கு பின்னாடி உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கதறி அழுறாங்க, நீயும் வந்துடுடா அப்படின்னு. ஆனால் அந்த டைமு நம்ம ஹீரோயினோட அண்ணனும் எப்படியோ ஜாம்பிக்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அவரும் ஓடி வந்து காரில் ஏறுறாரு. காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட பெரிய அண்ணனும் ஜாம்பியாக மாறிட்டாரு. காரை விட்டு எல்லாரும் கீழே இறங்க அந்த டைம் இன்னொரு விஷயம் நடக்குது. ஆமாம், ஹவாய்க்கு போன அவங்க அப்பா ஹாயா அங்கேருந்து பூமாலை போட்டு கிளம்பி வர குடும்பமே நடுங்குது, ஜாம்பின்னு நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னென்னா, இந்த மாதிரி ஜாம்பி கடிச்சதுலேருந்து யாராச்சும் உயிர் தப்பியிருந்தீங்கன்னா அவங்க தான் ஆன்டிபயாட்டிக், உங்களை வச்சு தான் மற்றவங்கள காப்பாற்றணும்னு வர எல்லாரும் அவங்க ஜாம்பியை வச்சு அவங்க எல்லாரையும் கடித்து எங்கே ஆக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படியோ அவருக்கு கடிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லைனாலும் வேறு வழி இல்லைல்ல, எல்லாரையும் என்னமோ பண்ணி கடின்னு கடித்து மனுஷங்களாக்கிட்டு இருக்காரு. அந்த வேன்லேருந்து நம்ம ஹீரோவும் எட்டி பார்க்குறாரு. ஆமாம், அவரும் மனுஷனாகி இந்த ஃபேமிலியோடையே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. எப்படி படம் ஹாப்பியாக இருந்துச்சா? ஹீரோ க்யூட்டான ஜாம்பி தானே. டிஃப்ரெண்ட்டான மூவி நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.